Hi friends, welcome back to my channel. வீடு துடைக்க எந்த லிக்விடும் தேவையில்லை. இதை கொஞ்சமாக போட்டால் போதும். வீடு நல்ல வாசனையாக பளிச்சுன்னு இருக்கும். ஒயிட் கலரில் டைல்ஸ் போட்டிருக்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன டிப்புன்றதை வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கூடவே நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யறதுக்கு தேவையான முக்கியமான ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு சின்ன பாக்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. 2 ஊதுபத்தியை நல்லா தூளாக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு டிஷ்யூ பேப்பரில் சேஃப்டி பின் யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு பாக்ஸை நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த குட்டி குட்டியாக ஹோல்ஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இது வழியாக நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். இதை நோட் புக்ஸ் வச்சிருக்கிற கபோர்டில் தான் வைக்க போகிறோம். மழை டைமில் குட்டி குட்டியாக வெள்ளை வெள்ளையாக பூச்சிகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா சுத்தமாக வராது. அதே மாதிரி ஒரு விதமான பேட் ஸ்மெல்லும் வராது. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஊதுபத்தியை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதோடைய குச்சியை தூக்கி போட்டுறாமல் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க. நம்ம டைரிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதில் வந்து அடையாளத்துக்காக இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இல்லாத டைமில் இந்த குச்சியை ஒரு அடையாளத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சாதாரணமாக ஏதாவது நம்ம நோட்லாம் எடுத்து எழுதுகிறோம் இல்லை படிக்கிறோம் அப்படின்னா அதில் ஜஸ்ட் ஒரு அடையாளத்துக்காக இந்த மாதிரி குச்சியை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் போது நோட் புக்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல மனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுக்காக கண்ணாடி பாட்டிலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்திருக்கேன். இதுக்கு கண்ணாடி பாட்டில் தான் எடுக்கணும், வேறு எந்த பாட்டிலும் எடுக்கக்கூடாது. பிளாஸ்டிக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. கொத்தமல்லி இலைகளை இதுக்குள்ளே வச்சு நல்லா டைட்டாக மூடி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லைனா வெளியில் வச்சும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி இலைகள் ரொம்ப நாளைக்கு நல்ல பச்சை பசேல்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். அப்படி இல்லைனா கவுண்டர் டாப்பில் வெளியில் வச்சு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுக்காக இந்த மாதிரி ஒரு அகலமான பிளாஸ்டிக் பாக்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் கத்தியை சூடுபடுத்தி இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன கூடை மாதிரியே இருக்கும். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் டைமில் நம்ம அவசரமாக சமைச்சிட்ருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைமில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு வாஷ் பண்ணுவோம். அதை வடிகட்டிட்டு அகைன் இன்னொரு பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டேரெக்டாக வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைமும் நல்லா சேவ் ஆகும். உங்களுக்கு தேவையான புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையை இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுட்டு டேரெக்டாக தேவைப்படும் போது டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற வாட்டர் எல்லாமே ஃபில்டர் ஆகிடும். இந்த பாக்ஸோடு நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். தேவைப்படும் போது எடுத்து போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான். ஸோ மார்னிங் வந்து சமைக்கிறதுக்கு நைட்டே இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை நல்லா தண்ணி எல்லாமே ஃபில்டர் ஆனதுக்கப்புறமா மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மார்னிங் கூட எடுத்து நீங்கள் சமைச்சிக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்த்துடலாம். கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூடானதும் கடுகு, உளுந்து, காஞ்ச வத்தல், ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் வேக வச்ச ஏதாவது ஒரு பயிரை சேர்த்துக்கோங்க. நான் ராஜ்மா பயிரை தான் சேர்த்துருக்கேன். நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 2 விசில் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட தேங்காய் துருவலும் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுக்காக காஞ்ச புதினா இலைகள் தான் எடுத்திருக்கேன். ஆடி மாதம் வந்தாலே ஈத்தொலைகள் அதிகமாக இருக்கும். ஸோ கிச்சனில் எந்த இடத்துலலாம் ஈக்களோட நடமாட்டங்கள் இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஈத்தொலைகள் சுத்தமாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரே ஒரு பூண்டு பல்லு தான் எடுத்திருக்கேன். 3லேருந்து ஒரு 4 கிராம்பு போல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. கிச்சனில் டைனிங் டேபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கிற இடங்களில் குட்டி குட்டியாக கொசுக்கள் வந்து சுற்றிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் இதை வச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த கொசு தலைகள் சுத்தமாக இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அடியில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வாட்டர் கேனுடைய மூடியில் வச்சுருக்கேன். முக்கியமாக வாழைப்பழம்லாம் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடங்களில் குட்டி குட்டியாக கொசுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், கொசு தொலைகளும் இருக்காது. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக பழைய டூத் ப்ரஷ் 2 எடுத்திருக்கேன். இதே மாதிரி வச்சுட்டு நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இதை ஒரு க்ளீனிங்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
குழந்தைங்களுடைய சைக்கிளில் பெடல் சரியாக சுத்தாது. சைக்கிள் செயினில் நிறைய கிரீஸ் படிஞ்சிருக்கும், நிறைய தூசிகளும் படிஞ்சிருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம துணியெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கையிலெல்லாம் படும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஒரு பக்கம் வந்து சைக்கிளுடைய பெடலை சுற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் இந்த ப்ரஷ்ஷை வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே இதில் படிஞ்சிரும். கையில் அந்த க்ரீஸோ டஸ்ட்டோ படியாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். சுகர் பேக்கோ இல்லை ரைஸ் பேக்கோ 5 kgல வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைப்பில் த்ரெட்டும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா டபுள் சைடில் த்ரெட்டும் கொடுத்துருப்பாங்க. இதை கட் பண்ண தெரியாமல் ஏடாகுடமாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு த்ரெட்டாக கையை வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்பயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த த்ரெட்டு வராது. ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே நேரத்தில் அந்த த்ரெட்டை அப்படியே உருவி எடுத்துடலாம். சிங்கிள் த்ரெட் இருக்கிற சைடில் ஃபஸ்ட்டு ஒரு கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் திருப்பி அந்த டபுள் சைடு த்ரெட்டை வச்சு இழுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். ஒரே டைம் அப்படியே வச்சு உருவினாலே போதும், மொத்த த்ரெட்டும் அப்படியே வந்துடும். இப்போ இதில் 2 தையலாக போட்டிருக்காங்க. இப்போ அகெயின் வந்து பேக் சைடு திருப்பி பார்த்தோம் அப்படின்னா குட்டி குட்டியாக நாட் மாதிரி தெரியும். அதை வச்சு லைட்டாக உருவணும் அப்படின்னா இன்னொரு தையலும் அப்படியே வந்துடும். ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு பொருளை மொத்தமாக மூட்டை கட்டுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சணல் கயிறை ரெட்டைப்பட்டையாக மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு த்ரெட்டை உள்ளே விட்டுட்டு இந்த பக்கமாக இழுத்துருங்க. இழுத்துட்டு இன்னொரு பக்கம் இருக்கிற த்ரெட்டை வந்து இழுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நாட் போட்டுடலாம். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். வீடு துடைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன பொருள் அப்படின்றத வீடியோட எண்டில் சொல்கிறேன், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1 டீஸ்பூன் அளவுக்கு இது சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை எலுமிச்சை பழத்தை கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. வீடு துடைக்கிற பவுடர் லிக்விடுன்னு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இது மட்டும் சேர்த்தாலே போதும். வீடு நல்லா பளிச்சுன்னு இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இது கூட கொஞ்சமாக புதினா இலைகளை கைகளால் நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இந்த 3 பொருள் மட்டுமே போதும், வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ கையால் நல்லா கலந்து விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. நம்ம லிக்விட்லாம் சேர்த்து துடைக்கிறோம் அப்படின்னா 1க்கு 2 டைம் வந்து துடைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. இது ஒரே ஒரு டைம் துடைச்சாலே போதும், மறுபடியும் இன்னொரு டைம்லாம் துடைக்கவே தேவையில்லை. மாப் யூஸ் பண்ணி நல்லா வந்து ஃபஸ்ட்டு நனைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து நனைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒயிட் கலரில் டைல்ஸ்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக எந்த விதமான லிக்விடும் சேர்க்க தேவையில்லை. இதை போட்டு துடைச்சாலே போதும். எந்த விதமான அழுக்காக இருந்தாலும் சரி, கரையாக இருந்தாலும் சரி, நல்லா வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். வீடு நல்லா வந்து பளிச்சுன்னு இருக்கும். ஆடி மாதத்தில் ஈ தொல்லைகள் அதிகமாக இருக்கும். இதை போட்டு தொடச்சி பாருங்கள், ஒரு ஈ கூட வீட்டு பக்கம் வரவே வராது. ஸோ சுத்தமாக ஈ தொல்லைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு க்ளீனிங் டிப்பும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கில் நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. எப்பயுமே துடைக்கிற லிக்விடை விட இதை யூஸ் பண்ணி தொடச்சி பாருங்கள், வீடு நல்லா வாசனையாக இருக்கும். வீட்டுக்குள்ளே யாராவது என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க. குழந்தைங்க கை தவறி பெயிண்ட் எல்லாம் கீழே கொட்டிட்டாங்க அப்படின்னா அந்த கரைகள் எல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். இதில் நான் என்ன பொருள் சேர்த்துருந்தேன்றதை சொல்கிறேன். வசம்பு தான் எடுத்திருந்தேன். இந்த வசம்பை வந்து நல்லா பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் வீடு துடைக்கிறீங்களோ அப்போல்லாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வீடு துடைச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்குள்ளே ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.